LTT தலைவர் பிரபாகரன் ஒரு தீவிரவாதி. இலங்கை தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழர்களும் அவரால் பாதிக்கப்பட்டனர். ADSP அனுசுயா ஓய்வு பேட்டி. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியை முன்னிட்டு அவருடன் மனித வெடிகுண்டு மூலம் உயிர் நீத்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற ADGSP திரு ரவி அவர்கள், IG திரு வடிவேல் அவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். இதில் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியில் ராஜீவ் காந்தி குண்டுவெடிப்பு போது படுகாயம் அடைந்த ATSP அனுசுயா ஓய்வு அவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி சிறப்புரை ஆற்றினார். அவர் தனது சிறப்புரையில் பேசும்போது எந்த தவறும் செய்யாத காவல்துறையினர் பலர் தங்களின் உயிர்களை தியாகம் செய்தனர். அவர்களுக்கு நாம் தொடர்ந்து வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், ஆதி சிவசோழ புலிப்படையின் தலைவர் சிவபாலன் அவர்கள் தன்னுடன் இணைந்து பிரபாகரன் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரபாகரனின் புகைப்படத்தை கிழித்து தனது எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். அது மட்டுமன்றி பேரறிவாளன் வழக்கறிஞராக பதிவு செய்ததை எதிர்த்து சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஆதி சிவசோழ புலிப்படை தலைவர் சிவபாலன் மற்றும் பாரத் இந்து முன்னணி தலைவர் RT பிரபு கலந்து கொண்டு உயிர் நீத்த காவலர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். காவல்துறையை பொறுத்தளவிலே நாம் மக்களுக்காகத்தான் எப்பொழுதுமே பணி செய்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தை கவனிப்பதற்கு நேரம் தருகிறோம். உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். நாம் பணியிருந்த காலத்தில் குடும்பத்தை பார்ப்பதே அறிவு. ஒன்று விசேஷன், இல்லாவிட்டால் கூட்டம், பேச்சு, இப்படி என்றே நாட்கள் கழிந்தன. அது யாருக்காக என்று சொன்னால் மக்களுக்காக. இப்ப அனுசுயா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். 2-3 நாளைக்கு முன்பு ஒரு பேட்டியை பார்த்தேன். அவர்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் நம்முடைய உயிரை பணயம் வைத்து காவல்துறையில் பணியாற்றினார்கள் என்பதற்கு ஒரு வாழும் உதாரணமாக இருக்கின்றார்கள். பெண் அதிகாரியா இருந்து நான் பேசுறேன். ஏன்னா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் SIயா இருக்கும்போது ஸ்ரீபெரும்புதூர்ல இதுல நான் பாம்பு பிளாஸ்ட்ல நான் அடிபட்டுட்டேன். தேவர் ஐயா சொன்னாங்க, நான் இல்லாட்டினாலும் நீங்க தொடர்ந்து நடத்துங்கன்னு சொன்னாங்க. இதை விட்டுறாதீங்க நீங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு ஒரு வெல்ஃபேர் ஆபீசர் பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்தது நம்ம ஐயா DGP வந்துட்டாங்க, IG சார் இருக்காங்க. நம்ம இருக்கிற வரையும் வருவோம். அப்புறம் நமக்கு பிறகு வரக்கூடிய ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் இங்க வரணும். அதை ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் தொடர்ந்து நடத்தணும். இந்த ஆதி சிவ சோழர் புலிப்படையினுடைய இயக்கம், அவங்க மலைவாழ் இலங்கை தமிழர்கள், அவங்க எதிர்க்கிறாங்க. யார? LTT பிரபாகரனை. அவங்களோட தான் சேர்ந்து நான் இப்ப ஈவினிங் கூட அவங்க பிரபாகரனுடைய படத்தை கிழிக்க போறாங்க, எரிக்க போறாங்க. ஏன்னா நம்ம பேசுறது இல்லை, நம்ம கொண்டாடிடுறோம். ஆனா யார் எனக்காக பேசுவா, இல்ல ஏன் போலீஸ்க்காக பேசுவா அப்படின்னு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் இலங்கையில இருந்து இங்க அவர் LTT பிரபாகரனை இப்போ இவனுக்கு வழக்கறிஞர் வேற இவனுக்கு கவுன்சிலில் பதிவு பண்ணிருக்காங்க. அதை கூட அவர் தான் கேஸ் போட்டிருக்காரு. அவரோட தான் நான் இப்போ எனக்காக பெயில் எடுங்க, போராடுங்க. எங்க ஐயா இருக்கும்போது நான் சொல்றேன். அதனால தீவிரவாதிய ஐயா சொல்ற மாதிரி ஓய்வு பெறலங்க. நமக்கு நோ ரெஸ்ட்டுங்க. நமக்கு ஓய்வெல்லாம் கிடையாதுங்க. நம்ம இன்னைக்கும் போலீஸ் தான். இந்த இன்னைக்கு வரங்க நான் பார்த்தீங்களா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு, ஏன்னா என்ன எத்தனை கேமராவை சுத்திக்கிட்டு இருக்கானுங்க என்ன இது பேட்டி எடுக்கிறதுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க. நான் அவனை எழுத்துக்கிட்டே இருப்பேங்க. அதனால எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. சீரும் சிறப்புமாக நேர்த்தியாக உடனிருந்து சுறுசுறுப்பாக மிக கவனத்துடன் ஏற்பாடு செய்த ஸ்ரீபெரும்புதூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் திரு கீர்த்திவாசன் அவர்களுக்கும் ஆய்வாளர் அவர்களுக்கும் அவருடன் இருந்து இரவு பகலாக சிறப்பான முறையில் ஆற்றிய அத்தனை உட்கோட்ட அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து ராஜீவ் காந்தி நினைவிடத்தில் அவருக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். பின்னர் அவர்கள் நமது அதிர்வலை டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர்.
வணக்கம். இன்றைக்கு பாரத முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய 35ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏடிஎஸ்பி அனுசியா, நான் இந்த பாம் பிளாஸ்டில் நான் வந்து அடிபட்டேன். அதே மாதிரி என்னோட வந்துட்டு ஆதி சிவசோழர் புலிப்படையினுடைய தலைவர் சிவபாலன் அவர்களும், அதே மாதிரி பாரத் இந்து முன்னணி தலைவர் ஆடி பிரபு அவர்களும், மேலும் ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த குண்டு வெடிப்பில் உயிர் நீத்த இறந்து போன எங்களுடைய அன்பு சகோதரர் எட்வர்ட் ஜோசப், அவருடைய சகோதரர் ஜான் ஜோசப் அவர்களும் நாங்கள் இந்த அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த மெமோரியலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து 35 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனாலும் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை நாங்கள் இன்று வரை மறக்கவில்லை. அந்த நினைவு நாள் அன்று இங்கு வருவதற்கு எங்களுக்கு கடவுள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அதற்காக நன்றி. என்னுடன் இருக்கக்கூடிய இந்த 3 பேரும் மிகவும் முக்கியமானவர்கள். ஜான் ஜோசப் அவர்கள் பாதிக்கப்பட்டவர். அது அவருடைய சகோதரனை இழந்து அவங்களுடைய அண்ணியை விதவை கோலத்தில் இன்று வரை அழுது கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர். அதே போல் இன்றைக்கு இந்த ஆதி சிவசோழர் புலிப்படையினுடைய தலைவர் அவர்கள், இன்றைக்கு பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படமே இங்கே இருக்கக்கூடாது, ஒரு பேன் LTTE, ஒரு தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர், அவருடைய படம் இருக்கக்கூடாது என்று எங்கு சென்றாலும் அவருடைய படம் இருந்தால் அதை எரிப்பதும் கிழிப்பதும், அதே போல் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மனு கொடுத்து இன்றைக்கு கூட அதில் சம்பந்தப்பட்ட பேரறிவாளன் வழக்கறிஞராக பதவி செய்ததை எதிர்த்து இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக இருப்பவர் பாரத் இந்து முன்னணியினுடைய தலைவர் ஆடி பிரபு அவர்கள். அவர் போராட்டம் செய்வதும், எங்கு சென்றாலும் ஒரு பாரத பிரதமரை கொன்றவனை இந்த தமிழகத்தில் நாங்கள் எங்களுடைய கட்சி அனுமதிக்காது என்று அவர்தான் முன்னின்று எல்லா போராட்டத்தையும் எடுத்து செய்கிறார்கள். இன்றைக்கு நான் அவரோடு இந்த இடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்துவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனை பேர் இருந்தாலும் இன்றைக்கு LTT பிரபாகரனை எதிர்க்கக்கூடிய இந்த நாங்கள் 4 பேர் தான் இன்னைக்கு முழுமையா வந்து ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த தீவிரவாத இயக்கத்தை. அதனால இந்த 4 பேரையும் நான் என்னோட வந்து நானும் இந்த இடத்துல இருந்து அவங்களோட இன்னைக்கு நான் அஞ்சலி செலுத்துவதை நான் மிகவும் ரொம்ப வருத்தத்தோடு ஆனாலும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. நீங்க காவல்துறையில மொத்தம் வந்து 18 பேர் பொதுமக்களோட சேர்ந்து 18 பேர் வந்து இறந்திருக்காங்க. ஆனா இலங்கையில வந்து பிரபாகரனை ஒரு தியாகியா நினைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் நாங்க இப்ப அதுதான் சொல்றோமே. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய நாங்க 4 பேருமே வந்துட்டு அவர் ஒரு தீவிரவாதி, அவர் ஒரு தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர். அவர் வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்துட்டு அவரை வேணா கொண்டாடலாமே தவிர, ஆனா இன்றைக்கு இலங்கையில இருக்கக்கூடிய மக்கள் அவரை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அநேக இன்றைக்கு வந்து இலங்கை தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் வந்து அவர் விடுதலை புலி தலைவர் தான். ஏன்னா அவர் ஒரு அகிம்சையில போராடல, அவர் ஆயுதம் ஏந்தி போராடி அநேக மக்களுடைய குடும்பத்தை சீரழிச்சாரு. எத்தனையோ உயிர்கள் இன்றைக்கு மக்கள் வந்து முக்கால்வாசி தமிழ் மக்கள் இறந்தது அவரால் தான். அவர் வந்துட்டு இதை முன்னெடுக்கல, இவர் ஒரு ஆயுதம் ஏந்தலன்னு சொன்னா இன்னைக்கு எத்தனையோ மக்கள் வந்து உயிரோட இருந்திருப்பாங்க. இலங்கையே இல்லை, இலங்கை தமிழர்களே இல்லை, அது சிதறடிக்கப்பட்டு ஒரு உலகமெல்லாம் சிதறி போய் கிடக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவர் வந்துட்டு அவரை வந்து கொண்டாடலாம், நான் இல்லைன்னு சொல்லல, அவர் வந்துட்டு உரிமைக்காக கொண்டாடினாரு. ஆனா எல்லாருமே உயிரெல்லாம் எடுத்துட்டு அவர் என்ன உரிமை இப்ப யாருக்கு வாங்கி கொடுத்தாரு? அவரு இன்னைக்கு செத்து போயிட்டாரு. அவரை கொண்டாடுறதுல என்ன இருக்குது? அது அர்த்தமே கிடையாது. எங்க காந்திஜியை இன்னைக்கு கொண்டாடுறோம். அவர் தன்னோட உயிரை கூட கொடுத்துதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு நாங்க சுதந்திர இந்தியாவில சுதந்திரமா இருக்கிறோம். அகிம்சையில போராடினாரு எங்களுடைய அண்ணல் தேச பிதா வந்துட்டு காந்திஜி அவர்கள். அந்த மாதிரி ஏன் இந்தியாவை நீங்க முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு பிரபாகரன் போராடி இருக்கலாமே? அவர் அணு ஆயுதம் ஏந்தி போராடி இன்னைக்கு அநேக மக்களுடைய உயிரை குடித்து எல்லாரையும் முடவனாக்கி என்னோட கை காலும் இந்த போயிருக்குது. இன்னைக்கு 9 போலீஸுங்க இறந்து போனாங்க. இன்னைக்கு 6 காங்கிரஸ்காரங்க இறந்து போனாங்க. அவங்களாம் என்ன தமிழ் விடுதலைக்கு என்ன எதிராளியா? இல்லையே. ஒரு பிரச்சாரத்துல வந்துட்டு அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு பாம்பு வைக்கிறோம், நாட்டு பிரதமருக்கு பாம்பு வச்சுட்டாங்க, அவரு IPKF கொண்டாந்துட்டாருன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. ஆனா இத்தனை மக்கள், எவ்வளவு மக்கள் இறந்து போவாங்க, இன்னசென்ட் பீப்புள். எத்தனை மக்கள் வந்துட்டு அந்த குடும்பத்தை தலைவர்களையோ தலைவிகளையோ பிள்ளைங்களையோ இழந்து தவிக்குன்னு தெரியாத ஒரு தலைவன் வந்துட்டு இருந்தா அந்த தலைவனை வந்துட்டு நாங்களும் கொண்டாடணுமா சேர்ந்து?
இப்ப நான் வந்துட்டு பேசாத வேறு யார் பேச முடியும்? நான் நேரடியா பாதிக்கப்பட்டனே. இன்னைக்கு இந்திய மக்களுடைய சார்பா நான் பேசுறேன், என் சார்பாவும் பேசுறேன், என்னோட போலீஸ் குடும்பம், காங்கிரஸ் குடும்பம் சார்பா நான் பேசுறேன். யாராவது ஒருத்தங்க பேசணும்ல, பேசாமலே இருந்துட்டா இப்ப குற்றவாளிகளா நாங்க நிரபராதின்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல, வேற யாரோன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நான் பதில் சொல்லனா வேற யார் சொல்ல முடியும்? கோர்ட்ல அவங்களுக்கு நான் எதிர்ப்பா எவிடன்ஸ் சொன்னேன். அதை வச்சு தானே சுப்ரீம் கோர்ட் வரையும் அவங்க வந்துட்டு குற்றவாளிகள், அவங்க தண்டனை அடைந்தவர்கள், அதை தூக்கு தண்டனையை அவங்களுக்கு அவங்க கம்மிட் பண்ணி இருக்கிறாங்க, குறைச்சிருக்கிறாங்களே தவிர அவங்க நிரபராதின்னு சொல்லவே இல்லையே. அவங்க 1444 சாட்சிகளை விசாரிச்சு மெட்டீரியல் எவிடன்ஸ் தடயங்களை வச்சு அவங்கள ஒரு கைதி இல்ல ஒரு குற்றவாளின்னு சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லும் பொழுது அது வந்துட்டு இவங்க நிரபராதி உட்காந்துட்டு எல்லா மைக்லயும் பேசிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு பதில் சொல்ல வேணாமா? பாதிக்கப்பட்ட நான் சொல்ல வேணாமா? அதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். சார் சிவபாலன் சார் வணக்கம் சார். நீங்க இலங்கையை சேர்ந்தவரா? இலங்கையை சேர்ந்தவர் இல்லை. எங்கள் அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மதுரை தான். அப்பா அம்மா எல்லாம் மதுரை தான் பிறந்தாங்க. எங்கள் ஊர் அந்த கிராமம் நம்ம தொழில் செய்கிறதுக்காக எங்கள் அப்பா தாத்தா பாட்டெல்லாம் அங்கே போனாங்க. ஆனால் அந்த நிலைமை பார்த்தீங்கன்னா இலங்கையில் வாழ் இந்தியா வம்சம் மலைநாடுன்ற எப்படி மலையத்தமிழர் தான் நிலப்பரப்பேன். ஏன்னா மும்மொழி சோழ மண்டலம் பார்த்தீங்களா, 1000 வருஷம் முன்னுக்கு ராஜேந்திர சோழனும் முழு இலங்கையும் பிடிக்கிறார், ஈழத்தை சேர்த்தான் பிடிக்கிறார். சிங்கள மன்னனை 5வது மைந்தையும் இலங்கை ஈழத்தை சேர்ந்து எல்லாத்தையும் அவர் எல்லாத்தையும் பிடிக்கிறாரு. பிடிச்சி அவரு கீழே ஆட்சியை கொண்டு வர 60 வருஷம் ஆட்சி நடக்குது. சரிங்களா? அப்போ தமிழை பேசக்கூடியவங்க யார் ஈழத்தில் இருக்கிறான்னு சொல்லித்தான் அன்னைக்கு மன்னரை அவங்களே விடுதலை பண்ணுறாரு ராஜா. அப்புறம் இலங்கை மன்னனை கொண்டுறாரு, இங்கே கொண்டுறாரு, ராஜாசம் கொண்டுறாரு. அவங்கள அவங்க சரி இவங்க தமிழை நம்ம மொழியை பேசக்கூடியது அப்படி அவங்க இருக்கும். அவங்களுக்கு ஈழத்தில் இலக்கிய வரலாற்று இல்லை, சித்தர் வரலாற்று இல்லை. புரியுங்களா? தமிழ் மொழி அடையாளம் எல்லாம் அவங்களுக்கு இல்லை. புரியுங்களா? எந்த அடையாளம் அவங்களுக்கு இல்லை. சும்மா தமிழ்நாடு இருக்கிற அரசியல் கட்சி சீமானு போன இவர் இந்த மலைவாழ் தமிழர்கள் ஒரு அயோக்கியர்கள் அப்படின்றது சீமான் ஒரு இதுல பதிய போகுது இல்ல பதியல. அவர் என்னைக்கு அந்த மாதிரி பதியல. நாங்க சீமானை ஏற்கல. என்னைக்கு அவர் ஐயக்கோசரம் மலையா தமிழ் அப்படி பேசினா அது அவருக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா அதாவது வீரத்தையும் எல்லாம் கற்றுக் கொடுத்தது இந்தியால பிறந்த ஒரு ஜீவராசி தமிழா பிறந்த தான் இருக்கான். அப்படிப்பட்டவங்க தான் மலையா தமிழர். அவங்களுக்கு எல்லாம் தன்மையில போறதுக்கு எல்லா தன்மையும் போவாங்க. அது இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும், ஈழத்துக்கு தெரியும். அதனால தான் ஈழ தலைவர் பிரபாகர் இருக்கிற காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, மலையா தமிழத்துல யாரும் ஒரு எம்பியோ ஒரு முதலமைச்சரும் அவங்களோட பஞ்சாயத்து தலைவரோ யாரையும் கொன்றக்கூடாது, கொண்டு அதுல பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்லித்தான் அங்க இருக்க அரசாங்கத்துல ஒரு அங்கமா இருக்கக்குள்ள மலையா தமிழர் பிரதிநிதிகள் பார்லமெண்ட்ல 10 பேர் இருந்தாங்க. சரிங்களா? 10 பேர் மேயர் இருந்தாங்க, உள்ளாட்சி அதாவது பாத்தீங்கன்னா சட்டசபை எல்லாத்தையும் இருந்தாங்க. ஆனா அரசு கூட்டாங்க கூட இவங்கள ஈழ விடுதலை கை வைக்க பயந்தது. ஏன்னா தெளிவா மலையா தமிழர் பஞ்சிருந்தாங்க. நீங்க அங்கங்க தொட்டு எங்களை தொட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராக நாங்க இருப்போம். இந்தியாவுக்கு எந்த உதவாத அதாவது உறவு இல்லாத நீங்க இப்படின்னா நாங்க நேரடியாக உறவுல இருக்கோம் இந்தியாவோட, எங்களுக்கு இடையே செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அதனாலதான் அவங்க அதுல தலைவர் தொண்டமான கை வைக்க முடியல. அதுல இருந்த மேயரோ முதலமைச்சரும் யாரும் கை வைக்கல. புரியுங்களா? ஆனா பிரபாகரன் என்ன செஞ்சாரு பாத்தீங்கன்னா, கொண்டு குமிச்சார் இளைஞர். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இங்க இருக்க தெரியுமா தெரியாது. அவர் பாத்தீங்கன்னா மக்கள், அதாவது இளைஞ மக்கள் பேங்க், அந்த பேங்க்ல யார் போவா? ராணுவ போவோம், பொதுமக்கள் போவான். அது சிட்டி பேங்க்ல இருக்கிற எல்லாமே இந்தியா வம்சவாளி. சரியா குறி வச்சு 350 பேர் அடிச்சாங்க. அதுல குழந்தைங்க பிறந்த குழந்தைகிட்ட 14 குழந்தை இருந்துச்சு. கன்னிப்பிள்ளைகள் ஒரு 36 பேர் இருந்தாங்க. முதியோர் அப்படி அவன் பெருமைக்காக பிரபாண்ட பெருமைக்காக கொண்டு குமிச்சா இலங்கை. அது மட்டும் இல்ல, சென்ட்ரல் மாதிரி எங்க ரயில்வே சென்டர் இருக்கு, புறக்கோட்டை இருக்கு, அதே மாதிரி இது இருக்குது, காலேஜ் பஸ்ஸுகளுக்கு. அது பொதுமக்களை கொண்டு அவன் எப்படி தலைவராக சோழோட ஒப்பிட முடியாது, மேத்தாதோட ஒப்பிட முடியாது. இவன் பிரபாகரன் சொல்ற மிகப்பெரிய ஒரு அயோக்கிய பையன். அவன்கிட்டே ஒரு ஒத்துமை இல்லை. ஏன் ஒத்துமைன்னு சொல்றேன், ஏன் சொல்றேன்னா அந்த மண்ணில இருந்து எங்களுக்கு தெரியும். புரியுங்களா? எங்களுக்கு அதனால விஷயம் சொல்றேன். அதே மாதிரி சகோதர போராளிகள். சரிங்களா? இப்ப ஈரஸ் பாலகுமார் இருந்தார், நல்லா படிச்சவர். அவர் அவர் தான் முதல் இயக்கம். அதாவது சிறுசாபாரட்னா ஈரஸ் பாலகுமார் சூழம்பேட்டை சுட்டாங்க பாருங்க, பத்மா தான். அவங்க எல்லாம் படிச்சவனா கெம்ப லெக்சர் பாருங்க. பிரபாகரனோட கொள்கை என்னன்னா, நீங்க இலங்கையில அந்த கொள்றாங்க, அந்த இவங்க கொள்றதுனால நான் திருப்பி கொள்றேன். யாரோட யாரு கொண்டா நீ, அதாவது கை வச்சா தமிழர்களுக்காக அதெல்லாம் அப்படி செய்யல. நீ கைய வச்சா நீங்க கைய வச்சா அது என்ன செஞ்சாங்கன்னா, ஈழத்துல பாதிக்கப்படல, முழுக்க பாதிக்கப்பட்டது யாருன்னா இளைஞர்கள் இந்திய அவசரம் கொல்லப்பட்டாங்க, அதிகம் கொல்லப்பட்டாங்க. அவங்களோட கடத்தா சூறையாடப்பட்டுச்சு. ஏன் சொல்றேன் கேளுங்க. இப்ப சீமான் வந்தார் தானே, எப்படி உண்மையா சொல்லுவாரா? அவரை படுக்க போட்டு, சரிங்களா, ஏர்போர்ட்ல நீ போயிருவ, நீ அதாவது யார்போர்ட்ல இறங்கணும்னா
450 செக் பண்ணிருக்கு, ராணுவ செக் பண்ணிருக்கு. அதாவது முப்படை இருக்கு, நாய் இருக்கு. நீ போயிருவா சீமான்னு சொல்லி பாஸ்போர்ட் போட்டா குத்தும் அவன் எப்படி அவரை படுக்க வச்சு கொண்டு போய் இளைஞர் தொழிலாளர் காங்கிரஸ் பார்லமெண்ட் மெம்பர், அதாவது இந்தியா வம்சா, அதாவது எப்படின்னா அவங்க எப்படின்னா இந்த மலையத்தமிழர் எம்பி எப்படின்னா இந்தியா சொன்னவங்களை அரையனுப்பான். ஆயுதப்படுறது எதுக்கு உடன்பாடு இல்லை. அவன் சொல்ற இந்த நாடு எங்க நாடு, நீ ஏன் பிரிச்சு கேட்கறது அவன் கேள்வி. நீ யாரு, உனக்கு மொழி அடையாளம் இல்லை, இதை சொல்ற அடையாளம் இல்லை, உனக்கு இலக்கிய வரலாற்று இல்லை, எந்த அடையாளம் இல்லை, நீ யார் எங்கள் ஆளுன்னு அவன் கேள்வி. ஆனா இருந்தாலும் அவன் இளைஞரானோட யாரு இந்த மலையத்தமிழ சேரல. ஆனா அவனுங்க எல்லாம் இதுல சேர்ந்துருந்தானே. எங்க சேர்ந்துருந்தானுங்க? ஈழத்துல இருந்து இருந்த எம்பிமார்களை இருக்கிற எம்பிமார் இருக்கட்டும், அவனா இருக்கட்டும். இப்ப கருணாபே இவங்க போய் காட்டி கொடுத்த சொல்றேன்னா அவரு தலித்துனால, அவர் தாழ்த்தப்பட்ட மக்கள்னால, அவர் தான் அந்த விடுதப்புள்ள மெயினான ஒரு போராளி, புரியுங்களா? அதே மாதிரி இவங்க பிரபான் வளர்றதுக்காக தண்டிய, அதாவது விட்டர் சொல்லி விடுதப்புள்ள மெயினாக்க விட்டர், ராதா, இவங்கெல்லாம் விடுதலை ஆரம்ப போராளி. ஏன் இருந்தாலும் கொண்டு தான் அந்த இடத்துக்கு வரணும். அதோட ஆரம்ப போராளி குட்டுமணி ரங்கத்துறை ஜெகா நடேசன் காட்டி கொடுத்த அந்த ஆளு. இவன் அம்மாதி உலகத்துல ஒருத்தர பார்க்க முடியாது. இதே மலைவாழ் தமிழர்கள் பிரபாகரன் உயிரோட இருக்கப்ப நீங்க ஒரு வார்த்தை கூட நான் பேசிருக்கேன். பாருங்க, நான் பேசாம இல்ல. இங்க பாருங்க, துப்பாக்கி சூட் இருக்குது. நான் சிலோன்ல இருக்கொள்ளையே என்ன நீங்க என்ன விசாரிச்சா தெரியும் என்னை பத்தி, சரிங்களா? சிலோன்ல இருக்கொள்ளையே அதாவது சிங்கள ஏகாதிபத்திய அரசியலையும் எல்டிடி தனியாடு கோரிக்கை நாங்க ஏற்கல. நாம என்ன கேட்கிறோம்னா, நீ கேட்கறது ஒரு கிராமத்தை கேட்கிற, அது நாட கேட்கல. இளைஞர் சொல்றது 9 மாநிலம், 9 நாளிட்ட ராஜேந்திர சோழன் வரலாற்று ஆட்சி இருக்கு, 60 வருஷம் ஆட்சி இருக்கு. அதை பிரிச்சு இப்ப இதே எல்டிடி தமிழ் அடையாளம் யாரு? ராஜராஜ சோழன் அவங்க முப்பாட்டரு. நீ என்ன எங்க பேர் ராஜேந்திர படப்பேரி பேர் வச்சியா? ஒரு படப்பேருக்கு இல்ல ராஜேந்திர படப்பேர் பேர் வச்சியா? ஒரு பேர். இது மலைய தமிழருக்கு தெரியும். இவங்க எங்க பிரிச்சே பாக்குறாங்க. அடுத்தது மலையத்துல மலைய தமிழ் ஈழத்துக்கு போக முடியாது. இந்தியா வசப்படி யாரும் அந்த காலத்துல இங்க போயிருந்தவங்களுக்கு தெரியாது. இப்ப இங்க இருக்க தூத்து நாடாட கேள்வி கதையை கேளுவாங்க. அப்ப சிட்டில அவங்களுக்கு கடை இருந்துச்சு, எல்லா பகுதியிலும் சிட்டி நாடார் கடை இருந்துச்சு. அவங்க வியாபாரம் பண்றதுக்கு தேவர் நாடார் எவனா இருந்தாலும் ஈழத்துல கேட்பான் போது யாரும் கேட்பான்? இந்தியா அவசரம் தண்ணி நம்ம கொப்பரை கொடுப்பாங்க. அவனை மாதிரி சாதி வெறியும் யாரும் இருக்க மாட்டான். இதெல்லாம் நீங்க அந்த அனுபவிச்சிட மாட்டீங்க அங்க, புரியுங்களா? இதெல்லாம் ஒருத்தர் இந்தியாவில இருந்து ஏன் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் அம்மாட்ட வரேன்னா, காங்கிரஸுக்கும் இளைஞர் தமிழருக்கு மலைய தமிழுக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. ஏன்னு சொன்னா 1939 மலையத்தமிழ் கொல்லப்படுறான்னு சொல்லி இலங்கைக்கு வாராரு. அப்ப பிரதமர் இல்லை, அப்ப ராஜேந்திர பிரசாத் இலங்கை பிரசிடென்ட். அவர் சொல்லி வாராரு. அங்க இனப்பிரச்சனை எப்படி போகுதுன்னு சொல்றாருன்னா, ஈழமும் பிரிட்டிஷும் சிங்கள அரசு சேர்ந்து மலைய தமிழ் இந்தியா அடிச்சு கூட படிப்பு இல்லைங்க. நீ அன்னைக்கு இலங்கை அரசாங்கம் உருவாக்குறது அவன் தான், நம்ம இல்லை. இலங்கை அரசாங்கத்துல அதுல இப்படி ஈழத்துல எப்படி பிரபாகரன் தலைவருமோ அன்னைக்கு டிஜி பண்ண போல பெரிய ஆளு, அம்பேத்கரோட படிப்பு பெரிய படிப்பு மேத வந்தாரு. அந்த ஆளு உலகத்துல எங்கேயே போயிடுவாங்க ஜி பண்ண போலாம். அவன் தான் லண்டன்ல பேசுறான், இலங்கை சுதந்திரக்குள்ள உங்களுக்கு நாங்க இப்படி பிரிக்க போறோம் எப்படின்னு. இல்ல சிங்களவெல்லாம் நம்ம மச்சான் மாமா நாங்க ஒன்னா வரோம். யாரு சொல்றது? இது லண்டன் கெசட்ல இருக்குது, புரியுங்களா? சரி, அது இருக்குது. அப்ப சுதந்திரத்தை வாங்கிட்டு வரோம். அப்ப என்ன சொல்லணும்? மலையத்துல வர்ற தமிழர்கள் இந்தியா பிறந்த எங்க மொழியை பேசக்கூடியவங்க எங்க ஒருவன் சொல்லி நீ எடுக்காம ஆச்சுல இவங்க நாடற்றவங்கன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரானுங்க. சிங்களவன் ஆட்சியை உட்கார வச்சு யாரோ டிஎஸ் சேனாக உட்கார வச்சு இலங்கையோட முதல் பிரதமர் உட்கார வச்சு ஆட்சி கொண்டு வராங்க. ஆட்சி கொண்டு நீ சும்மா இருக்கணும் தெரியுமா? சும்மா இருக்காம இங்க யார் இந்திய அவசரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சிங்களத்துக்கு தூண்டுதல கையெழுத்து போட்டு 10 லட்சம் பேர் கொல்லப்படுறாங்க. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? இப்போ இன்று தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரு இன்னைக்கு 10 நாள் ஆகுது அவர் சிஎம் தமிழகத்துல அவரு இலங்கையில தான் ஒரு பொண்ணு எடுத்திருக்காரு. ஓகேங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? சிஎம்க்கு எப்படி கோரிக்கை வைக்கிறீங்க? இல்ல சிஎம் எப்படின்னா அவர் மன்முக முதலமைச்சர் அவர் அரசியலுக்கு வரப்போற நான் தான் ஜீட கேளுங்க, நான் தான் பதிவிடுறேன். எப்படி வர போறீங்க? அவர் வரப்போறேன், நான் தான் பதிவிடுறேன். கேளுங்க, அவரை கேளுங்க, நான் தான் பதிவிடுறேன். அவர் வரப்போறேன், நான் அவரை விரும்பல. ஏன் விரும்பல? அதே சொல்றேன். பெரியார கொள்கத்தரை ஏத்தவரை நம்ம ஏற்கல. ஆனா அவர் ஆட்சிக்கு வர்றத 4ஆம் மாசம் பஞ்சாயத்து நான் சொல்றேன் ஆட்சிக்கு வரீங்கன்னு சொல்லி நான் அவருக்கு போல் தெய்வ வாக்கு கொடுக்குறேன். இவர் வாராரு, எனக்கு அவருக்கு எந்த சமமும் இல்லை. அவர் வரப்போற, ஆனா பல பிரச்சனை இன்னும் ஒரு ஆட்சி உட்காரன்னு சொல்லி காளியம்மா வாக்கு கொடுக்குது. புரியுங்க? அப்ப அதை நான் பதிகிறேன். எனக்கு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனா நீங்க ஆட்சி அமைக்கிற உறுதி. ஆனா அதாவது கலவரம் ஏற்படுத்த நீங்க ஆட்சி அமைப்பு, ஆனா சரியா யோசித்து நீங்க அந்த ஆட்சியை உட்காரணும் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம அவருக்கே பதிவு போடுறோம். புரியுங்களா? அதே நேரத்துல விஜய் வளர்ற சமுதாயத்துல ஒரு வர்றது நல்லா. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் பெண்கள் கன்னி பெண்கள் எல்லாம் நீங்க ஒரு ஏத்திருக்கு. அதை நாங்க கொச்சப்படுத்தக்கூடாது. அவர் ஜெயிச்சதை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. புரியுங்களா? நம்ம வர வைக்கிறோம். ஆனா ஒரு விஷயம்,
நீ வந்து முல்லை வயலுக்கு அஞ்சலி செலுத்து, அதை நான் வரவேற்கிறேன். ஆனா பிரபான படத்தையோ நீ வந்து மணிவண்ண கெட்ட ஆசை நீ வந்தா உனக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டமோ முன்னாடியே பல அதாவது இவங்க நினைக்கிறாங்க சில விஷயங்கள் நடக்காதுன்னு. நீங்க தமிழக வந்து முதலமைச்சருக்கு வந்து நீங்க மிரட்டல் கொடுக்குறீங்களா? இல்ல மிரட்டக்கூடாது, நான் நேரடியா சொல்றேன். நான் அவருக்கு அந்த பதிவு போட்டிருக்கேனே, நான் வந்து மிரட்டல் இல்லை, நான் கொலை செய்யணும்னு சொல்லு. அதாவது பயங்கரவாதியை வந்து ஆதரிக்க தமிழ்நாட்டுல வந்து ராஜீவ்காந்தி மட்டுமல்ல சரிங்களா, அதாவது பாத்தீங்கன்னா போலீஸ் துறையிலையும் தமிழரும் இருந்திருப்பாங்க. அது பொதுமக்கள் விடுச்சிருந்தா இன்னைக்கு 150 பேர் வந்திருப்பாங்க. அது வந்து அன்னைக்கு மாலை போடுறதுனால கட்டுப்பாடுல இருந்தது சரிங்களா, இல்லாட்டி இன்னைக்கு 150 தமிழர் இருப்பாங்க. இது வந்து சரின்னு சொல்றவன அவனை செருப்பால் அடிப்பேன். இந்த கொலையை செஞ்ச சரின்னு சொல்றானா அவனை செருப்பா அடிக்கணும். நான் சீமான ஏன் சீமான இன்னைக்கு சீமான வந்து கரெக்ட்னு சொல்றாங்க. அவன் கரெக்ட் சொல்லுவான்னா அவனுக்கு உள்ள படம் தெரியும். இப்ப சீமான் வந்து நான் வேலூர்ல இருந்தேன், நான் சில விஷயத்துக்காக வேலூர்ல இருந்தேன் சரிங்களா. வேலூர் நான் சீமான் இருக்குள்ள சீமான் பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கிறிஸ்து பரம்பரை தான். அவங்க அதை இல்லாம மதத்தை வச்சு நான் சொல்லலை. ஆனா அவர் தமிழ்னு சொல்லி நான் அந்த சைவன் சொல்றா பாருங்க, அதெல்லாம் வந்து இயக்கக்கூடியது. ஓ மதம் என்ன அடையாளத்தை வந்து இவர் வந்தாரு, ஜோசப் விஜய் சொன்னாரு, ஏத்து முதலமைச்சர் அந்த அடையாளம் சொல்றது இல்லை அவரு புரியுங்களா. அடையாளம் சொல்லாம தமிழ் இன்னைக்கு அடிச்சுக்கோங்க. சீமான் வந்து என்னைக்கு இந்த பிரபான குப்பை தூக்கி அவர் போடுறாரு அன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சியோட ஆட்சி. என்னன்னா ராஜீவ்காந்தி ஜெயவர்தனே ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இலங்கையில வந்து அவ்வளவு வந்து இல்ல உங்களுக்கு தெரியாது. அதே சொல்றேன், நீங்க கேக்குற சரி. 1984 சரிங்களா, 84 உங்களுக்கு உலக நாடு இல்லைன்னா யாரும் தெரியாது. அப்ப 1984 வந்து 4ஆம் மாசம் 15ஆம் தேதி சரிங்களா, 15ஆம் தேதி வந்து 1984 கொப்பைக்கோட ராணுவ தலைவர் கொப்பை தலைவர் யார் உத்தரவு கொடுக்குறாரு என்ன சார், என்ன உத்தரவு கொடுக்குறாருன்னா பயங்கரவாத வந்து இருக்குது. அப்ப இந்தியா வந்து மறைமுக உதவி செய்யுது சரிங்களா. இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட இவங்க பிரபாரம் இல்ல, இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட பேசுறது யாருன்னா ஆரம்ப போராளி சிறுசாபாரட்டும் இவரு உமாவேசன் வந்து இவரு சுள்ளப்பட்ட வந்து யார் பத்மநாதா இவங்க தான் பேசுறாங்க. அப்ப அவர் என்ன வைக்கிறாங்கன்னா தனிநாடு கோரிக்கை வைக்காதுன்னு கேட்கறாங்க. யார்கிட்ட இந்திரா காந்தி அம்மா சொல்றாங்க தனிநாடு கோரிக்கை வைக்க வேணா உங்களுக்கு, அதாவது 13வது முதலமைச்சருக்கு என்ன அம்சமா, ஏன்னா அங்க முதலமைச்சருக்கு போலீஸ் பவர் ரெவன்யூ அந்த பவர் எதுவுமே இல்லை. அந்த பவர்கள் தமிழ்நாடு அந்த வருஷமா உங்களுக்கு எடுத்து கொடுத்தா அப்படிதான் பேசுறாங்க. அதுக்கு நீங்க ஆயுதத்துக்கு போறதுக்கு நான் உதவி செய்யலாம்னு சொல்லி நேரடியா ஆயுதம் கொடுக்கப்பட்டுச்சு. நீ கொடுத்துப்பட்டு என்ன சொல்றேன். இப்ப இந்தியா நீ வந்து அறிவு உள்ளவன், மத்த இயக்கம் சொல்றது இந்தியாவோட பகை வேணான்றது. இந்தியா பகை வந்து ஆபத்து, ஏன்னா கடல் பரப்புல இந்தியா தான் இருக்குது உங்களோட பரப்பத்து. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதே இந்திய மிலிட்டரி வந்து ஒரே நாள் அடிச்சு பிரபாரம் பிடிச்சி குப்பையா கொண்டு வரலாற்றுலாம் இருக்குது. பாரத் இந்து முன்னணி அதோட தலைவர் உங்க பேர் ஐயா? ஆர்டி பிரபு, மாநில தலைவர். மாநில தலைவர். இன்னைக்கு வந்து ராஜீவ்காந்தி ஐயாவோட 35வது ஆண்டு நினைவு நாள். நீங்க இந்த விஷயத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. பாரத் இந்து முன்னணி சார்பாக தொடர்ந்து தீவிரவாதத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய பிரபாகரனுடைய இயக்கத்தை தொடர்ந்து எதிர்த்துதான் நாங்க வந்துட்டு இருக்கோம். கோட்சே அவர்கள் காந்தி அடிகளை கொன்றது தவறு என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் முதல் கொண்டு அனைவரும் எதிர்த்து கொண்டு வருவது சரி என்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை கொடூரமாக இதே இடத்தில் கொன்றதை இவர்கள் ஆதரிக்கிறார்களா? பிரபாகரன் செய்தது தவறு என்பதை இவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மனம் தயங்குகிறதா? காந்தியடிகளை கொன்றது தவறு என்பதை சுட்டிக்காட்டும் இதே தமிழகத்தினுடைய திராவிட கட்சிகள், திராவிட கூட்டணி கட்சிகள் அதை தவறு என்பதை சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை கொத்து உயிருமாக கொன்று குவித்தது அவருடன் இருந்த காவல்துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களை கொடூரமாக கொன்றார்களே, அது உயிர் என்று திராவிட கட்சியினுடைய கூட்டணி கட்சியுடைய ஐயா சீமான் இருக்கட்டும், தோல் திருமாவளவன் இருக்கட்டும், நம்ம ஸ்டாலினா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து அதை சரின்னு ஆதரிக்கிறாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல பிரபாகரன் புகைப்படத்தை இன்றளவும் வந்து அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. இது சட்டத்தின்படி மிகப்பெரிய தவறு. தீவிரவாதத்தை தமிழகத்தில் ஊக்குவிக்கும் செயலாக பாரத் முன்னணி பார்க்கிறேன். சார், இப்போ சட்டசபையில வந்து சனாதனம் ஒழிப்பு அப்படின்றது வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நிச்சயமா தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். தமிழகம் முழுவதும் இந்த சனாதன ஒழிப்பை வந்து எதிர்த்து நாங்கெல்லாம் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். சனாதனத்தை அல்ல, யாராலையும் சனாதனத்தை எல்லாம் ஒழிக்க முடியாது, அதில் மாற்று கருத்து அல்ல, அது வந்து ஒழிக்கவே முடியாது. அது மட்டுமல்ல, விஜய் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. நிச்சயமா தமிழகத்திலிருந்து பயன்படுத்தக்கூடிய சீமானவர்கள், ஐயா தோல் திருமாவளவன்லாம் வந்து பிரபாகரன் புகைப்படத்தை வந்து பயன்படுத்துறாங்க. வருங்காலத்து இளைஞர்கள் வந்து தீவிரவாதத்தை வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கும் செயலாகவே இந்த புகைப்படத்தை வந்து பயன்படுத்தினால் அது அமைந்துவிடும்.
தமிழகத்தில் LTT கட்சி சட்டசபையிலேயே வந்து புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து நிராகரிக்கணும், அதை தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தடை செஞ்சாங்க. அதே போன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்றைய முதல்வர் விஜய் அவர்களும் அதை தடை செய்ய வேண்டும். தமிழகத்தில் பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கும் தடை செய்ய வேண்டும். இவ்வளவு நேரம் 4 பேர்கள் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.